ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது. போயிட்டு ஏதாவது சாப்பிடலாம் தான் போயின்னு இருக்கோம். என்ன சாப்பிடலாம்? பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க இங்க. யாரு இருப்பானுங்க? போயிட்டு வாங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, இங்கதான் இருப்பானுங்க. இது இங்கதான் வாங்குறது அந்த கடை தான். ஏங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எவனும் படிக்க மாட்டான், வெளியே தான் சுத்திங்க எடுப்பான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. என்ன பண்றதுப்பா, அந்த மாதிரி ஒரு இனத்தோடு தான் செய்யறோம். பாரு, அவங்க காலேஜ் படிக்க போறாங்க, ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. வீட்டுல சும்மா இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம் தான். ஆமா, அந்த ஏதோ ஒரு படத்துல சொல்லுவானே, 1 மணி நேரம் சும்மா இரு, என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் சொல்லி. நானும் டிராகன் படத்துல வருமே, ரீல்ஸ் பாக்குறேன், சாப்பிடுறேன், டிவியும் பாக்குறேன், முடியல, டைம் போக மாட்டேங்குது, வீட்ல இருந்து திட்டு வாங்குறேன். இதுவே என்ன பண்ண, என்ன தெரியுமா பண்ணேன், ஒரு கோட்டராச்சு தூங்கிட்டு அந்த பைக்கன் இல்லையா, அந்த பைக்கன் தான் இப்போ ஒரு கோட்டரை வீட் அவுட்லர், ஒரு வீடு இருக்கியா, வீட் அவுட்லர்னா ஓட்டி டோட்டல் அடிப்பேன். ஓகே ஓகே, வீட் அவுட் இல்லப்பா, வீட் அவுட்லர்னா எதுவுமே எந்த கெட்ட பைக்கன் இல்லை. அதான் டீயே சாப்பிட மாட்டேன் நான். அதான் டீ டோட்டல். அதே 12th எக்ஸாம் போல, என் தம்பி 12th தான். நீங்க எக்ஸாம் ஆகுது, அவன் எங்கடா படிக்கிறான், படிக்கவே மாட்டேங்கிறான். பாஸ் ஆனா சரியாகும். நான் முடிச்சுட்டு போறாங்க போல வீட்டுக்கு. யார்டா ரிவ்யூ கேட்போம்மா, எப்படி எழுதுனீங்கன்னு. இங்கதானே படிக்கிறான் ஒருத்தான், சந்திரபாண்டி. புதுசா ஏதோ டைலர் கிளாஸ் போயிருக்காங்களாம் அவங்க தங்கச்சி. ஆமா, காலையில உங்க தங்கச்சி கூட போச்சு, நானும் பார்த்தேன். ஆமா, அங்க போய் பார்க்கலாமா? எங்க இங்க இந்த சைடு அப்படியே போவாங்க, பாரு பக்கத்துல போய் ஜாலியா பேசுறாங்க, நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். இந்த சைடுல பாக்குறாங்க டைலருக்கு. ஆமா, இந்த சைடு தான். போயிட்டு ரைட் எடுத்தாலே வரும். பாத்ரூம் வர மாதிரி இருக்கு. எப்படா, எப்பவுமே பாத்ரூம் தான் தின்றது போயினே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிளான் சேஞ்ச். இவங்க ஆய்வர் தான். என்ன கோபுரம் இது? ராஜகோபுரமா? அது பேகோபுரம். திருவண்ணாமலை வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியலன்னா பேகோபுரம், சாரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பேகோபுரம் அது பக்கத்திலே ஒரு இருக்கும், எனக்கு காட்டுறேன். பேகோபுரம் பக்கத்திலே இருக்கும், நல்லா கிளீனா தான் இருக்கு. பாத்ரூம் உள்ள விளாக் எடுத்தா செருப்பு தடிப்பாங்க, இதோட கட்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரும் உட்கார கூடாதுன்னு இந்த மாரி போட்டு வச்சுக்கிறாங்க. போய் ஒரு 1/2 hour ஆகுது, இன்னும் வரல. எங்க போயிட்டான்னு தெரியல. அந்த ரிவ்யூ சொல்ல, பாத்ரூம் எப்படி இருந்துச்சு? பாத்ரூம் பொருளா ரிவ்யூ சொல்லலாம். எதுவுமே நல்லா இல்லை, டோரு லாக்கே இல்லை. கதவு குடிச்சிட்டு தான் போனேன். இதெல்லாம் போடுவேன். ஏடா, பெரிய பாத்ரூம் அது இருக்குதே பெரிய விஷயம். நல்லா சுத்தமா இருக்கு, நல்லா கிளீனா வச்சிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையாவா? உண்மைதான். சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை தவிர வேற எதுவுமே இல்லை. காசு எதை வாங்கிட்டியா? அப்படிலாம் இருக்காது. எப்படா வருவான்? யாரு? ஃப்ரெண்டு மொட்டையவா? மொட்டையன் ஷார்ப்பா 2 மணிக்கு வருவான். அதுக்குள்ள போயிட்டு பிரேக் டைம் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். ஏன் ஏதோ பாயிரம் சொன்னீங்க அவன் தங்கச்சியா? அவன் தங்கச்சியை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? நான் தான் ஆல்ரெடி புக்குடா. ஆமா, இதுக்கு என்னப்பா ஆளு இருக்கு இல்லையா? பைத்தியம் வாங்க, அதை உட்காந்து இருப்பாரு. கத்துக்காம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் அப்படிதான் போகும். 11 நாள் தான் அந்த மாதிரி ஏதாவது நூல் இல்ல துணி ஏதாவது கொடுத்து கட் பண்ண சொல்லுவாங்க. எப்படி அந்த சொல்லிடுற காசு நம்ம தரணுமா? இல்லை நம்ம சொல்லிடுறது நம்ம தான் தரணும். வந்துட்டான மாமா? அப்பா வந்துட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கூட்டிட்டே வந்துருக்கான். நானும் போயிட்டு வர்றது. நானும் காலேஜ் படிச்சுட்டா ஜாலியா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் உட்கார வைக்கக்கூடாதுடா. ட்ரைனிங்னா போய் என்ன சொல்றது, எதுனா அட்லீஸ்ட் பட்டாச்சு தைக்க விடணும். கை வச்சாதான் அது தெரியும். 10 நாள் சும்மா இருக்கிறது, அது 2 நாளே அது கத்துக்காது. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. இது நான் கேட்குறேன்.
எங்க அவன் சைஸுக்கு எங்கேயும் தெரியவே மாட்டேங்கிறான். இதுதான் இருக்கான். ஹாய் சார், என்ன சார் பிரியாணி கேட்டீங்களா? ஒரு தங்கச்சி எங்க போயிருக்கு? இங்க எங்க இருக்காம எங்க இருக்கு? அது வெளியே உட்காந்து கணத்துல கை வச்சு வேடிக்கை பார்த்துட்டே இருக்காது. ஓகே, இவங்க பாசமலர்ல பேசிட்டு வந்துட்டான். என்ன பண்ணலாம் இப்ப? என்ன பிளான்? டீ குடிக்கிறதா இல்ல பிரியாணி சாப்பிடுறதா? பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் டீ சாப்பிடுறோம். டீ குடிச்சு திரும்பவும் பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுத்தா பிரியாணி என்ன படமே பார்க்கலாம். டீ குடிச்சு பிரியாணி சாப்பிட்டு மறுபடியும் டீ சாப்பிடலாம். அப்படி வேணா சாப்பிடுவானா? என்ன வேணும்? டீ, எனக்கு பால். இது ஹோட்டல் மாரி இருக்குது. டீ சாப்பிட பரவாயில்ல. அங்க உட்காந்து நம்ம லைட் செட்டிங் நல்லா இது. அங்க அங்க உட்காந்து அங்க காது எப்படி இருந்தா பெருக்கலாம் அங்க பாரு. இது சூத்துல ஏதாவது குத்துதா? இல்ல, குத்துதா? ஆணிடா, அது ஆடி மாட்டி வச்சுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகுது. இஞ்சி போட்டுருக்காங்க, நல்லா இருக்கு. சென்னை குடி வா கேமராமேன், குடி குடி. இங்கெல்லாம் லவர்ஸ் கூட்டம் வந்தா நல்லா இருக்கும்ல நைட் டைம்ல, இந்த லைட்டு இதெல்லாம். நீ கூட்டம் இருக்கு ஏண்டா? நீ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பேன்னு நினைக்கிறேங்க. திருவண்ணாமலையே கொஞ்சம் லவ்வர்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மொட்டையா வந்துட்டான். கரெக்டாக போயிட்டு எஸ்ஆருக்கு தான் போக போகிறோம். சரியான வெயில் ரெடி. தோல் அப்படியே அப்படியே எரியுது அனல் காத்துல. வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், வரும்போது. ஆனால் பஸ்ஸு ஓவர் ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். திருவண்ணாமலை வந்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே ட்ரை பண்ணிட்டு அதில் பிரியாணியா? அதில் பிரியாணி. ஓகே, காமிச்சிட்டேன், போர்டு காமிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் டோக்கன் கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது, அதுவும் வெயிட் பண்ணணும். யாராவது வாங்க டக்குன்னு. என்னடா இது சீசன் பார்த்தா வெறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லேடி வந்து என்ன சொல்லலாம், காக்காவலிப்பா. அது சரி, காக்காவலிப்புன்னு சொல்லுவாங்க. சரி, அதான் ரோட்ல அனுப்பிச்சு. நல்ல வேலை எல்லாரும் வந்து நாங்கள் போயிட்டு திரும்பலாம் கையில கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து இப்போ சேஃபாக இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க அப்பாவும் வந்துட்டாரு, அப்படியே கூப்பிட்டு போயிட்டோம். சரி வாங்க, பிரியாணி சாப்பிட்டாச்சு. எங்கடா அந்த மொட்டை? எங்கடா போறோம் மாயமா? அந்த மொட்டை தேடுறதுக்கே பல மணி நேரம் ஆகுது. அந்த மொட்டையை தேடி நாங்க வந்தோம்னா அந்த மொட்டை வீட்டுக்கே போயிடுச்சான். முட்டுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில அந்த சொன்னா ஒண்ணு இருந்தா எல்லாமே தேடி வரும், காசு.
காசு இருந்தா போதும் எல்லாமே பக்கத்துல என்ன சொல்றான், ம் காசு என்கிட்ட இல்லையான்னு என்கிட்டே கேக்குறான். அந்த சொத்தை எல்லா காசு புடிக்கிட்டு, அது எங்க காசு புடிக்கிட்டு எங்களுக்கே வாங்கி தந்துட்டு அவன் போயிட்டான் பாரு. அது நாங்களே வாங்கி தந்துருக்கலாம். பேசாம நான் 70 ரூபா வச்சிருந்தேன், பட்டை சாப்பிட 20 ரூபா சாப்பிட்டு 40 ரூபா நான் ஜம்புன்னு செலவு பண்ணிருந்தேன். அதுவும் போயிடுச்சு. சரி இப்ப அவன் வீட்டுக்கா போயிட்டானாமா? சொத்தை எடுத்துட்டு போயிட்டான். அது காயம் வாங்கிட்டு காலேஜ் படிக்கிறாங்களா இல்லன்னு தெரியல, ஃபுல்லா வெளியே தான் சுத்தின்னு இருக்காங்க. எது மழை போல பிடிச்சு கட்டது. ஓகேவா? இது டஸ்டிங் பண்ணும். இல்ல 3 இருக்குமா? அதான் இது ஓட்டை இதுறாங்க. இந்த ஓட்டை மாதிரி அதே நல்லா இருக்கா? அதே எங்க வச்சேன்? அது எங்க வச்சேன்? இதுதானே? இதுதான். ம் பெரிய கதை கட்டிடுவோம். 2 ஹலோ, ஏன் போட்டாதுங்கிற வீடியோண்ணா, ஹலோ, யூடியூப் சேனல். காசு அனுப்பு, அனுப்புடா காசு. வேற எதனா போட்டுற போற நீ வந்து கடை போடுறாங்க அது போறாங்க. அதெல்லாம் இல்ல. ஓ டிரைவர், நம்ம வந்து நீ அது மாதிரி உங்க மாமா இல்ல வரல வரல கீழே வந்துடும். காய் நல்லா இருக்கு இங்க. வா அப்படி பேசுறதா நெக்ஸ்ட் நல்லா